வந்தது. அப்ப 3 வருஷம் என்னாச்சு? நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். சிலிண்டர் விலை 500 ரூபாயாக குறைக்கப்படும். இப்ப 900 ரூபாய் சிலிண்டரோட விலை. சிலிண்டர் விலை 500 ரூபாயாக குறைக்கப்படும். அப்ப எவ்வளவு குறைக்கலாம்? 400 ரூபாய் குறைக்கணும். அப்ப 100 ரூபாய் குறைக்கணும்னு சொல்லி ஓட்டு கேட்டு தமிழக மக்களை ஏமாத்துறீங்களே, அது என்னாச்சு? அது வேற மாதிரியா? அது வேற வாயா? ரைட், அது நாரவாயின்னு நினைக்கிறேன். அப்புறம் பெட்ரோல் டீசல் விலை இன்னைக்கு பெட்ரோல் கிட்டத்தட்ட 100 ரூபாய், அதை 75 ரூபாய்க்கு கொடுப்பாங்களாம். எப்படி? பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு வழங்கப்படும், டீசல் விலை 65 ரூபாய். நான் கேட்கிறேன், தேர்தல் அறிக்கையில பெட்ரோலுக்கு 5 ரூபாயும் டீசலுக்கு 3 ரூபாயும் குறைப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தீர்கள் சட்டமன்ற தேர்தலில். அது என்னாச்சு? இப்ப 25 ரூபாய் குறைக்கிறாங்களாம் பெட்ரோலுக்கு, டீசலுக்கு அதுக்கு 25 ரூபாய். அதுக்கப்புறம் தமிழகத்தில் மாணவர்கள் வாங்கிய கல்வி கடன் ரத்து செய்யப்படும். எப்படி? தமிழகத்தில் மாணவர்கள் கல்விக்காக வாங்கிய கல்வி கடன் ரத்து செய்யப்படும். இப்ப என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மாணவர்கள் வாங்கிய கல்வி கடன் ரத்து செய்யப்படும். அதுக்கு அடுத்தது 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். இது எல்லாமே அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான். இது எல்லாமே அன்னைக்கு சொன்னது அப்படியே திருப்பி காப்பி பண்ணி 2 சேர்த்து போய் சொல்லிட்டான். அதுக்கு அடுத்தது அதற்கு சம்பளம் 400 ரூபாயாக உயர்த்தி கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வரி மறு ஆய்வு செய்யப்படும். ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்ததே காங்கிரஸ் நீங்களும் தான். ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்ததே காங்கிரசும் அன்றைய கூட்டணியில் இருந்த திமுகவும் தான். ஜிஎஸ்டி வரி பற்றி பேசலாம். நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார் கரண்ட பத்தி. உதய திட்டம் என்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்கிறோம். அந்த உதய திட்டம் உதய திட்டத்தினுடைய அந்த சாராம்சம் என்னவென்று சொன்னால், இலவசம் கொடுக்க கூடாது. அந்த இலவசம் கொடுத்தால் அதற்கான தொகையை மாநில அரசு செலுத்த வேண்டும் என்ற ஒரு சட்டம் கொண்டு வருது. அதற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்கிறார், என்னுடைய மாநிலத்திலே என் மக்களுக்கு இலவசம் கொடுப்பது என்னுடைய உரிமை என்று உறக்க குரல் கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா. இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சரும் பேசவில்லை. விவசாயிகளுக்கு மீட்டர் மாட்ட வேண்டும், அவர்களுக்கு எவ்வளவு மின்சாரம் பயன்படுத்துகிறார்களோ அதை மாநில அரசு செலுத்த வேண்டும் என்று சொன்ன உடனேயே அதன் முடியாது. என்னுடைய மாநிலத்தில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தொடரும் என்று சொன்னவர் புரட்சி தலைவி அம்மா. அதே போல ஒத்த லைட்டு ஏழை குடும்பங்களுக்கு ஒத்த விளக்கு லைட்டுக்கு கரண்ட் பில் கட்ட முடியாதுன்னு சொன்னவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இதெல்லாம் உதய திட்டத்தில் மத்திய அரசு திருத்தங்களை கொண்டு வந்ததால் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அதே போல ஜிஎஸ்டியில சில திருத்தங்களை கொண்டு வந்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஏனென்று சொன்னால், மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது எதிர்த்து குரல் கொடுத்த ஒரே முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சராக இருந்த நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை இந்த திமுக எண்ணி பார்க்க வேண்டும். திமுக காரன் எல்லாம் தெரியும், அதை பொய் சொல்றதுக்கு அடுத்த பொய் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த தேர்தல் அறிக்கை என்ன நிறைவேற்ற போறோம். அது மட்டுமல்ல, ஜெயிக்கவே போகுது. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால், மகன் சொல்றார், உதயநிதி இன்றைக்கு அமைச்சர் சொல்றார், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். இவங்க ஜெயிச்சிட்டீங்க, காணா இந்தியா கூட்டணினா அத்தைக்கு மீசை முடங்கி போறதுல சித்த பொண்ணு கூப்பிட போறது கிடையாது. இதுதான் இன்றைய நிலை. அதனால பொய்ய சொல்றதுக்குன்னே இருக்கலாம். திமுக காரனுக்கு பொய் மட்டுமே முதலீடு, திமுகவுக்கு பொய் மட்டுமே முதலீடு. படிக்கிற பையனுக்கு அத்தனை இலவசமா கொடுத்தோமா இல்லைங்களா? 14 வகையான பொருட்கள் கொடுத்தோம். இன்றைக்கு ஏழை மாணவன் டாக்டர் ஆக வேண்டும், நீட்னால ஆக முடியல, 7.5 என்ற இடஒதுக்கீட்டை கொடுத்த அற்புதமான தலைவனான எடப்பாடியார் ஆட்சிக்கு முன்னாடி அரசு பள்ளியிலிருந்து 37 பேர் தான் டாக்டர் ஆக முடியும் அதிகபட்சமா ஒரு வருஷத்துல. எடப்பாடியார் 7.5 கொடுத்த முதல் ஆண்டிலே 525 மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராக இருக்கு. அதுதான் ஒரு சமுதாயத்தில் கீழ்நிலையில இருக்கிறவனை உயர்த்தி பிடிக்கணும்னா காசு கொடுக்க கூடாது, நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும். அப்படி தாய் புரட்சி தலைவி அம்மாவும் எடப்பாடியாரும் கொடுத்த அற்புதமான திட்டங்களிலே ஒன்றுதான் லேப்டாப். இன்னைக்கு அந்த லேப்டாப்பை மாணவன் கையிலிருந்து பறித்து கொண்டு அவன் கையிலே மடித்த கஞ்சா பொட்டணத்தையும் கள்ளச்சாராயத்தையும் போதையும் கொடுத்து அடுத்த தலைமுறையை சிந்திக்க கூடாது. நான் கொடுக்கிற காசையும் நான் சொல்ற பொய்யையும் நம்பி திமுகவுக்கு ஓட்டு போடணும். கருணாநிதி, அவன் மகன் ஸ்டாலின், உதயநிதி, அப்புறம் இன்பநிதினு பரம்பரை கொத்தடிமைகளாக திமுகவையும் தமிழ்நாட்டு மக்களையும் வைத்திருக்க வேண்டும் என்ற அந்த நினைப்புல இன்றைக்கு இந்த கஞ்சாவை இங்கே புழக்கத்தில் விட்டிருக்க அன்புக்குரிய நம்முடைய இளைய சகோதரர்கள் இங்கே வந்திருக்கிறவர்கள், உங்களை நம்பிதான் இந்த இயக்கம் 100 ஆண்டுகள் பயணிக்கும் என்று புரட்சி தலைவி அம்மா சொல்லியிருக்கிறார். அந்த இளம் வாக்காளர்களை நோக்கி நீங்கள் சொல்ல வேண்டும்,
இன்றைக்கு இந்த போதையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னைக்கு ஜாபர் சாதிக்கிற ஒரு நபர் இன்றைக்கு கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு இன்றைக்கு கஞ்சாவை இங்கே புழக்கத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அவர் கொடுத்த படத்திலே உதயநிதியினுடைய மனைவி இன்றைக்கு இங்கே திரைப்படம் தயாரித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் அந்த ஜாபர் சாதிக்கிற திமுகவுடைய அனைத்து தலைவர்களுடைய நெருக்கமான உறவில் இருந்து கொண்டிருக்கிறார். நாங்க என்னன்னு நினைக்கிறது, என்னை பொறுத்தவரையில் 66 வயது எனக்கு ஆகிறது. இதற்கு மேல் நான் என் குடும்பத்திற்காக சேவை செய்ய வேண்டிய சூழ்நிலை எனக்கு இல்லை. ஆனால் கரூர் தொகுதி பாராளுமன்றத்திற்காக உங்களுக்காக என் உயிருள்ள வரையில் பாடுபடுவேன். என்னுடைய உடல் மண்ணுக்கும் உயிர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற உறுதிமொழியை என் உயிருள்ள வரையில் நான் காப்பாற்றுவேன். அது மட்டுமில்லாமல் இங்கே பேசியவர்கள் எல்லாம் பாராளுமன்றத்திலே சிறப்பாக இந்த தங்கைகள் செயல்படுவான் என்று அன்போடும் தங்களுடைய நம்பிக்கையும் சொன்னார்கள். பாராளுமன்றத்திலே தமிழிலே பேசுபவர்களுக்கு தமிழிலே நான் பதிலடி கொடுப்பேன். ஆங்கிலத்திலே பேசுபவர்களுக்கு I know very well English. ஆங்கிலத்தில் பேசுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இயக்கத்தினுடைய கொள்கை தமிழகத்தை பொறுத்தவரையில் தாய்மொழி தமிழ், இணைப்பு மொழி ஆங்கிலம் என்றுதான் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களும் நம்முடைய புரட்சி தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் இந்த தமிழகத்தையே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பாணியை அப்படியே பின்பற்றக்கூடிய இந்த அடியேன் பாராளுமன்றத்திலே யார் எந்த மொழியில் பேசினாலும் मेरा हिंदी अच्छी तरह मालूम है. हिंदी में बात करने का हमारा बात इसके लिए एक உறுதியை கொடுத்து உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக கரூர் பாராளுமன்றத்தை பொறுத்தவரையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் என்று சொல்லி இந்த அளவுக்கு எனக்கு இவ்வளவு பெருமையை உண்டாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என் உயிர் உள்ளவரை நன்றி விசுவாசத்தோடு நான் இருப்பேன் என்று சொல்லி